அனைவருக்கும் வணக்கம். தடை தாண்டும் தாய் பகுதி 4. இரண்டாவது தடை. மலையின் உச்சியில் சுவாசத்தை சீராக்கிக் கொண்ட வாத்துத் தாய் தொலைவில் முனிவர் கூறிய அடுத்த தடையை கண்டாள். அது இருண்டதும் ஈரமுமான மழைக்காடு. வாத்துத் தாய் முயலை நோக்கி அன்பாகச் சொன்னாள், உங்கள் உதவிக்கு நன்றி. இனி நான் என் பயணத்தைத் தொடர வேண்டும். முயல் புன்னகையுடன், பாதுகாப்பாகச் செல்லுங்கள். உங்கள் பயணம் வெற்றியடையட்டும். வாத்துத் தாய் மலையின் மறுபுறம் இறங்கி அடுத்த தடையான இருண்டதும் ஈரமுமான மழைக்காடு முன் வந்தாள். மூடுபனி சூழ்ந்த வானம். மழை இடைவிடாமல் சத்தமிட்டு கொட்டியது. காட்டின் உள்ளே நுழைந்தவுடன் வானம் காணாமற் போயிற்று. அடர்ந்த இலைகள் ஒன்று மேல் ஒன்று போர்த்தி ஒளியை விழுங்கி அந்த இடத்தை முழுவதும் இருளால் மூடியது. மழையிலிருந்து தப்பிக்க வாத்துத் தாய் அகன்ற கிளைகளுடன் விரிந்த ஒரு மரத்தின் அடியில் ஒளிந்தாள். அவளது இறக்கைகள் ஈரத்தால் கனிந்திருந்தன. இவ்வளவு இருளும் மழையும் இருந்தால் நான் காட்டை எப்படி கடப்பது என்று கவலையுடன் நினைத்தாள். அந்த நேரத்தில் அவளது அருகில் ஒரு மெல்லிய பச்சை ஒளி தெரிந்தது. மெதுவாக வந்தது மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சி வாத்துத் தாயை ஆச்சரியமாக நோக்கி கேட்டது, ஏன் இங்கே நின்றிருக்கிறீர்கள்? வழி தவறிவிட்டதா? வாத்துத் தாய் மெதுவாக நடந்ததைச் சொன்னாள். முனிவரைச் சந்தித்தது முதல் மலையைக் கடந்து மழைக்காட்டின் இருளில் தப்பிக்க மரத்தின் கீழ் நின்றது வரை அனைத்தையும் விரிவாக விளக்கினாள். மின்மினி பூச்சி மெல்லக் கூறியது, பயப்படாதீர்கள். மழைத் துளிகள் தட்டாதபடி இந்த பெரிய இலையை குடைபோல் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் முன் பறந்து ஒளி வீசுகிறேன். நீங்கள் பாதுகாப்பாகச் செல்ல வழி காட்டுகிறேன். வாத்துத் தாய் உடனே ஒரு பெரிய இலையை பிடித்து தலையில் வைத்து குடைபோல மழையிலிருந்து தற்காத்துக் கொண்டாள். மின்மினி பூச்சியின் பச்சை ஒளி இருளைத் துளைத்து முன்னே செல்லும் பாதையை மெல்ல பிரகாசப்படுத்தியது. காட்டின் உள்ளே பாதை சற்றே வழுக்கலாக இருந்தது. கனமழை பெய்ததால் சில இடங்களில் மண் பிசுபிசுத்து வாத்துத் தாய் வழுக்கி சறுக்கினாள். ஆனால் அவள் சமநிலையை மீட்டுக் கொண்டாள். மழையின் சத்தத்திலும் மின்மினி பூச்சியின் ஒளியில் வழிகாட்டப்பட்டு வாத்துத் தாய் காட்டின் வெளிச்சம் தெரியும் வரை நடந்தாள். இறுதியில் காட்டின் நுழைவாயிலுக்கு வெளியே வந்ததும் அவள் நன்றியுடன் சொன்னாள், மின்மினி பூச்சி, உன் உதவி மறக்க முடியாதது. மின்மினி பூச்சி புன்னகையுடன் சொன்னது, முன்னால் இன்னும் பல தடைகள் காத்திருக்கின்றன. ஆனால் நீங்கள் தைரியமாக முன்னேறினால் வெற்றி நிச்சயம் உங்களுடையதே. மின்மினி பூச்சிக்கு நன்றியே உரைத்து வாத்துத் தாய் அங்கிருந்து தனது பயணத்தைத் தொடர்ந்தாள். சிறிது தூரம் சென்றதும் கடந்த சவால்களும் தொடர்ந்து பெய்த மழையும் அவளது உடலை களைப்பாக்கியது. மூச்சு கனத்தது. தலை சுழன்று கண்களில் இருள் மூடியது. அவளது கால்கள் தளர்ந்து மெதுவாக தரையில் விழுந்தாள். அவளது அடுத்த சோதனை இப்போதுதான் தொடங்கவிருக்கிறது. தொடரும். வாத்துத் தாய்க்கு என்ன ஆகிறது? அடுத்த தடையை எப்படி எதிர்கொள்வாள்? தொடர்ந்து பாருங்கள். பகுதி 5.